சுசித்ரா ஒரு சைக்கோ டபுள் கேம் ஆடுறாங்க. இந்த மாதிரி இப்போ உண்மையை உடைத்த திருநங்கை விஜய் வைஷு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நாஞ்சில் விஜயன் தன்னை காதலிச்சாரு. நாங்கள் 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியா இருந்தோம். இப்போ அவர் என்னை விட்டு விலகிட்டாரு. இந்த மாதிரி நாஞ்சில் விஜயன் மேலே புகார் கொடுத்தாங்க திருநங்கை வைஷு. இது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாஞ்சில் விஜயன் அவரோட மனைவியோட சேர்ந்து, நீங்கள் எனக்கு தங்கச்சி மாதிரி, நீங்கள் நல்ல திறமையான பொண்ணு, என்கிட்ட நேரடியாகவே இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாம், நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டிருந்தார். இதை தொடர்ந்து விஜய் வைஷுவுமே திடீர்னு அவங்க கொடுத்த புகாரையும் வாபஸ் வாங்கினாங்க. அவங்களுக்கு அழுத்தம் எதனா கொடுக்கப்பட்டுச்சா, அப்படி இல்லைனா பணத்தை கொடுத்து சமரசம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. இந்த நிலையில் பாடகி சுசித்ரா பற்றி பேசியிருக்கிறாங்க திருநங்கை வைஷு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சுசித்ரா பற்றி சொல்லும்போது, நான் பேட்டி கொடுக்க போகிறேன், அதில் ஜாய் கிறிஸ்டா பற்றியும் உன்னோட விஷயத்தை பற்றியும் பேச போகிறேன், ஆனால் உனக்கு சாதகமாக பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சுசித்ரா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் சுசித்ரா கொடுத்த பேட்டியில் வைஷுவை பற்றி அவங்க அப்பட்டமாக பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. மேலும் சுசித்ரா ஒரு சைக்கோ, அவள் உண்மையாகவே மனநல பாதிக்கப்பட்டவ, டபுள் கேம் ஆடுறாங்க, என்னை வேலையில் சேர்த்து விட்டதே அவங்க தான். ஆனால் இப்போ இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்கு கஞ்சா இல்லாமல் இருக்கவே முடியாது, தினம் கஞ்சா குடிப்பாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் ஒரு சில மோசமான விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா வைஷு வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. இப்போ அந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.